ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணியோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சைப்பழம், கொத்தமல்லி, பாசுமதி அரிசி ஊற வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கோங்க. புதினா, அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், கர்ட் அதாவது தயிர் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அதில் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் ரெண்டும் சேர்த்து சூடானக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதாவது வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த வெங்காயத்தோட இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். போட்ட வெங்காயம், தக்காளி, புதினா நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி பொடி வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸுக்கு தேவையான சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணி நல்லா இதையும் வந்துட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த தயிர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அதுக்கப்புறம் லெமன் ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 kg போட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் அதாவது இந்த மசாலாவோட நல்லா பைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மேக்னேட் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா மேக்னேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 கப் ஆஃப் ரைஸ்க்கு வந்துட்டு 4 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஊற்றி நல்லா பபிள்ஸ் வரவும் நம்ம வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. 2000 years later. குக்கர் விசில் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.